ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ் இன்ஃபோ யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ஆஹா தமிழ் ஓடிடில ரிலீஸ் ஆன மதுரை பையனும் சென்னை பொண்ணும் அப்படிங்கிற தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல கண்ணா ரவி, ஏஞ்சலின், ரேணுகா, குரேஷி இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் விக்னேஷ் பழனிவேல். இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப ரிவ்யூக்குள்ள போலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் கண்ணா ரவி அண்ட் குரேஷி ரெண்டு பேருமே மதுரையில சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. குரேஷி ரெஃபர் பண்ணி கண்ணா ரவி மதுரையில இருந்து சென்னைக்கு ரேணுகாவோட வீட்டுக்கு வந்து வாடகைக்கு குடியேறாரு. அவர் ஒரு மொட்டை மாடியில தான் தங்கியிருக்காங்க. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை. சோ யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற ஆம்பிஷன்ல ஒரு கோச்சிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காரு. ஹீரோயின் ஆஞ்சலின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இன்னொரு வீட்டுல இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒரு காஃபி ஷாப், அதுவும் மொட்டை மாடியில ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருக்காங்க. இந்த ரெண்டு பேர் ஆசையும் நிறைவேறிச்சா என்ன நடந்தது அப்படிங்கறதா இந்த சீரிஸோட மிச்ச கதை. சோ ரொம்ப ஃபுல் கதையும் முடிக்கல, ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் மட்டும் தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. சோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஈவினிங் 7 மணிக்கு மற்ற எபிசோட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் போறதுக்கு முன்னாடி யூஎஸ்ல ஒரு வர்ச்சுவல் மியூசிக் கான்டெஸ்ட் ஒன்னு ஆர்கனைஸ் பண்றாங்க. ஷோகாலிஸ் அப்படிங்கிற ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் குரூப். சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க வாய்ஸை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி நீங்க அனுப்பலாம். சோ அதை ஜட்ஜ் பண்ண போறவங்க சூப்பர் சிங்கர்ல இருந்து சில பேர், அண்ட் அதுல ஜெயிக்கிறவங்க நடக்க போற ஃபைனல் ஈவென்ட்ல யுகேந்திரன் வாசுதேவன் அவர் கூட ஸ்டேஜ்ல நின்று நீங்க ஒன்னா ஒரு டூயட் பாடலாம். ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. சோ குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட ஃபுல் டீடைல்ஸும் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். சோ இப்போ இந்த பாசிட்டிவ்ஸ்னு பாத்தீங்கன்னா கண்ணா ரவியோட ஆக்டிங் அண்ட் ரேணுகாவோட ஆக்டிங் ரெண்டுமே வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. ரெண்டு பேருமே ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கு பெருசா இன்னும் சீன்ஸ் அந்த 3 எபிசோட்ல வராதுங்கிறதுனால பெருசா தெரியல. சில ஹியூமர்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அதே மாதிரி ரேணுகா அவங்க ஹஸ்பண்ட் நினைச்சு பேசுற இடத்துல அந்த இமோஷன்ஸும் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அண்ட் இதுல பெருசா நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி பெருசா தெரியல, ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் தான் ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் போறத பார்த்தா ஒரு ஃபீல் குட் டிராமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இது ஒரு ரிவ்யூ வீடியோ அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு சஜஷன் வீடியோ அப்படின்னே வச்சுக்கலாம். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த வாரத்துல இருந்து நம்ம எப்படி போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை.